தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேர் இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது. பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், தொழில் பிரிவு தலைவர் கோவர்தன், நயினார் உதவியாளர் மணிகண்டனுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகின்றனர். இன்றைய தினம் 4 பேரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 4 பேர் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணிபுரியும் சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கானது பின்னர் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இது மட்டுமின்றி இந்த வழக்கின் தொடர்ச்சியாக சென்னை சாலி கிராமத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரான முருகன் என்பவரது வீட்டிலும் அலுவலகத்திலும் போலீசார், அதே போல தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தும் வகையில் நயினார் நாகேந்திரன் ஓட்டலில் பணிபுரியக்கூடிய சதீஷ், அதே போல அவரது சகோதரர் நவீன், வைகுண்டத்தை சேர்ந்த டிரைவர் பெருமாள் மற்றும் நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரான முருகன், அவரிடம் பணியாற்றக்கூடிய ஆசி தம்பி ஜெய்சங்கர் ஆகியோரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் சம்மன் அனுப்பி அவர்களை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். இது மட்டுமின்றி அந்த பணத்துடன் பிடிபட்ட 3 பேரின் செல்போன்களும் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்தனின் நீலாங்கரை வீடு, அதே போல பணம் கைமாறியதாக கூறப்படும் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது கொரியன் ரெஸ்டாரண்ட் ஆகிய இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன், அதாவது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், அதே போல தொழில் பிரிவு தலைவர் கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் ஆகியோர் இன்று ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4ஆம் தேதிக்கு பிறகு தாங்கள் ஆஜராவதாக வழக்கறிஞர் மூலம் தெரிவித்துள்ளதாக 4 பேரும் தெரிவித்துள்ளதாக தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.